கொடுக்கலன்னா என்னதோ ஒன்று சொல்லணும் உனக்கு, அவ்வளோதான் அப்படிங்கிறது இதில் ஊர்ஜிதமாகுது. அப்போது கிராமப்புறத்தில் வந்து மழை மழை நேரத்துலலாம் போக முடியுமா? அந்த நதி ஆறு ஓடும், அது ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருக்கலாம். அது இப்போ ஸ்கூல் போகிற பசங்க இருக்கும், கிராம வழி சாலை கொடுத்தா அதை போடுறதில்ல ரோடு. அப்போ கிராம சாலை திட்டம் வெறும் அறிவிப்பு தான். அப்போ எந்த கிராம சாலை திட்டம் போடுறதில்ல. இது ஒரு உதாரணம், நிறையா ஆகிப்போச்சு, எல்லாம் நடந்து போச்சு இது வரைக்கும். இது ஒரு உதாரணம். ஒதுக்கிய நிதி எங்கே முதல்வர் ஸ்டாலின் கையாளாத ஆட்சிக்கு கிராம மக்களின் அவலமே சாட்சி. மக்களை அடிப்படை தேவையோடு நிறைவேற்றாமல் கடந்த 4 ஆண்டுகளாக தினம் ஒரு நாள் கூத்துக்காக வேஷம் தரித்து ஆடும் நாடகத்தை ஸ்டாலின் எப்போது நிறுத்தப் போகிறார்? ஆட்சியிலிருந்து இறங்கின அப்புறம் தான். கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி கொடுப்பதை விட முக்கியமாக முதலில் விளம்பர நாடகம், அவரின் வேஷம் மக்களை விரைவில் கலைப்பார். மக்கள் தான் கலைப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா, இவங்க என்ன ரவுடி கட்சின்னு சொன்னார் இல்லையா, எல்லாம் சொல்கிறாங்களே நடுங்க, அதுக்கு ஒரு உதாரணம் இன்னொன்று கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஜூன் 25 வரப்போகிறது மிஸ்ஸாவை பற்றி பெருமை பேசுவோம் திமுக. ஆனால் உண்மை இப்போ வயசானவங்களுக்கு கெட்ட தெரிஞ்சிடும். இப்போ இன்றைக்கி முதல்வராக ஸ்டாலின் இருக்கார், அவர் மிஸ்ஸா காலத்தில் போனான்னு ரெக்கார்டே இல்லை. அது போகிறது வேறு எதுக்கோ, அதை நம்ம இங்கே குறிப்பிட முடியாது. ஆனால் அவர் இப்போ முதல்வரும் ஆகிட்டார், நமக்கு தான். அப்போது அது அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ஒரு காலத்தில். போன மிஸ்ஸா என்ன ஜெயிலுக்கு போகிறேன் வடிவில் சொல்கிற மாதிரி மிஸ்ஸாலையும் போல ஒன்றும் போல, அது வேறு சமாச்சாரம். அஜா போட்டு நையை புடச்சிட்டானுங்க அந்த காலத்தில். கரை வேட்டி கட்டவே பயந்து அடிக்கடி எச்சராக சொல்லுவார், கரையை கிழிச்சிட்டு கட்டினானுங்க வேட்டியை திமுக காரங்கன்னு. அப்போ என்னென்னா, அன்றைக்கி இந்திரா காந்திக்கு ஜெயித்ததில் ஒரு பதவி இழக்கிற சூழ்நிலை வந்துருச்சு கோர்ட் ஆர்டர் படி. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவசரம் இல்லை, கிடது எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அதனால் தான் பொதுவாக போர்க்காலம் அப்படி இப்படின்னா கொண்டுருவாங்க தன் பதவியை காப்பாற்றுறதுக்கு. காங்கிரஸ் பண்ணுறோம், அதே காங்கிரஸ் தான் ஆளும்போது 2Gக்கு கனிமொழி ராஜா கூட்டணியில் இருக்கும்போது கைது பண்ணாங்க. இதில் தான் இவங்க சீக்கிரம் நடவடிக்கை எடுக்காமல் பிஜேபி இருக்காங்க. இவங்களும் போய் பார்க்குறாங்க. இந்த கனிமொழி அமித்ஷா பார்க்குறது, இல்லை இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் போய் அந்த ஏர்போர்ட்டில் பார்த்து எதிரி கட்சி தானே, அது சீக்கிரம் கழுத்தை பிடிச்சி திருக்க வேண்டியது. எதனால ஒரு காவாசி திரிக்கிட்டால் முக்கால்வாசி அப்புறம் திரிக்க, அது ஏன் அப்படி டிலேன்றது நிறைய கேட்குறாங்க. அதுக்கு விட ஒரு வேளை இந்த 2 வருது. ஏன்னா எதுவுமே பண்ணாமல் அவன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருப்பான், அப்புறம் ஜெயிக்கிறதுலையும் கேள்விக்குறி பண்ணக்கூடாது. அதில் எல்லோரும் கேட்குறாங்க, அது நமக்கு தெரியாது என்ன வச்சுருக்காங்க பிஎம்ஓவில் எப்படி போகிறாங்கன்றது பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா, அதை பதவியை காப்பாற்றி கொள்வது அந்த மாதிரி பண்ணி யாரும் எதிர்த்து கேள்விக்கூடாதுன்னு ஒரு சட்ட ராணுவம் இது மாதிரி கொண்டு வந்தா. அப்படி அதில் வடக்கே பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி பையன் சஞ்சய்னு இருந்தார்.